ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் யூனிட் 5 நோட்ஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் த சம் ஆஃப் த டூ ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அதர் டூ ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கிவன் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு என்னம்மா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பிஎக்ஸ் கியூப் ப்ளஸ் கியூஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்னம்மா கொடுத்துருக்காங்க, நமக்கு ஈக்குவேஷன் 1 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் ஏன்னு எடுத்துருக்கோம் அதர்வைஸ். ஓகேவா? ஓகே, நம்ம கொடுத்துருக்காங்க சச் தட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காமா ப்ளஸ் டெல்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உனக்கு என்னம்மா கொடுத்து எக்ஸ் பவர் ஃபோர்னால் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், 4 ரூட்ஸ் நமக்கு எடுத்துக்கணும். சரியா? அதனால் நான் எடுத்துக்கணும் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச் தட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு காமா ப்ளஸ் டெல்டான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் 4 ரூட்ஸுன்றதுனால எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா, எக்ஸ் மைனஸ் பீட்டா, எக்ஸ் மைனஸ் காமா, எக்ஸ் மைனஸ் டெல்டான்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் காமா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டெல்டா. சரி, மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஓல் ஈக்குவேஷனையும் ஒவ்வொரு டேர்மோடு இந்த ஓல் இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? சரியா? மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மும் எக்ஸ் பவர் 4 தனியாக எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? அந்த ஒவ்வொரு டேர்மையும் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அண்டர் கான்ஸ்டன்ட்ஸ் ஆன் போத் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எடுத்துருக்கோம். சரி, எக்ஸ்2 மட்டும் எடுத்துருக்கோம். சரி, அப்போ பி ஈக்குவல் என்ன எழுதிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் சரி ஃபஸ்ட்டு P1 டேர்ம் என்னம்மா உனக்கு இங்கே தென் P1 நமக்கு அந்த P1 ஈக்குவல் டு S1 ஈக்குவல் டு மைனஸ் P1 சொல்லுவோம் இல்லையா நம்ம ஒவ்வொன்று. S1 ஈக்குவல் டு மைனஸ் P1. ஓகேவா? அதுதான் அங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போது S1 ஈக்குவல் டு மைனஸ் P1 என்னம்மா வரும் நமக்கு, S1 பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஃபஸ்ட்டு X1 ஈக்குவல் டு என்னம்மா வரும், P1. சரி, அப்போ S1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. சரி, அது என்ன எடுத்துருக்கோம், நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துருக்குறோம். ஓகேவா? அந்த கொஷினில் பாருங்கள், இஃப் த சம் ஆஃப் த டூ ரூட்ஸ் அது சரியா, டூ ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஈக்குவல்ஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பி எக்ஸ் கியூ ப்ளஸ் கியூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் 0 ஈக்குவல்ஸ் த சம் ஆஃப் த அதர் சரி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதர் டூ ரூட்ஸ் சரி, அதர் டூ. ஓகேவா? அதர் டூன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிக்யூ ப்ளஸ் எஸ்ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு P4PQன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம், PQ ப்ளஸ் 8R 8R தட் இஸ் ஈக்குவல் டு 4PQன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரியா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இதில் என்னம்மா கிடச்சிருக்கு, நமக்கு இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்னு எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் டேர்ம் தனியாக எழுதணும் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்குற அந்த கொஷின் இந்த ஈக்குவேஷன்லையும் நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போ கிடச்சிருக்கிற இந்த ஈக்குவேஷன்லையும் ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் எடுத்தோம். எக்ஸ் கியூப் எடுத்திங்கன்னா கோஷன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் மட்டும் தனியாக எடுத்துருக்கோம். அப்போ பி இங்கே என்ன இருக்குது, நமக்கு எக்ஸ் கியூப் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் இங்கே என்னமா இருக்குது, நமக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா க்யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் நமக்கு என்னமா இருக்குது, நமக்கு சரியா எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கோஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸும் எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம். சரியா?
எக்ஸ் டேர்ம் அதே மாதிரி எக்ஸ் டேர்ம் தனியாக எழுதுவோம், கான்ஸ்டன்ட் தனியாக இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகேவா, அதுதான் எழுதியிருக்கோம். அதுதான் ஆர் ஈக்குவல் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா டெல்டா ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டெல்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. அது ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் நீங்கள் எடுக்கிறது வந்து நம்ம வரும் உனக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் மட்டும் எடுக்கும்போது நமக்கு என்ன வந்திருக்குன்னா எஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, தட் இஸ் ஈக்குவேஷன் 3. சரி, இப்போ இது மாதிரி 1 2 3 நம்ம ஃபைண்ட் அப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் ஏ இன் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் ஏ இன் ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸஸ் டேர்மில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவேஷன் என்னன்றதை பாருங்கம்மா. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ஈக்குவேஷன் எதை எடுத்துருக்கோம் நம்ம, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் டெல்டான்னு எடுத்துருக்கோமா. இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு தட் இஸ் இன் ஈக்குவேஷன் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2 நமக்கு என்ன, நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு காமா ப்ளஸ் டெல்டான்னு தட் இஸ் இதை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2ல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா ப்ளஸ் டெல்டான்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு காமா ப்ளஸ் டெல்டா தட் இஸ் ஈக்குவேஷன் 2 இல்லையா. இப்போ அந்த காமா ப்ளஸ் டெல்டாவோட வேல்யூவுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த காமா ப்ளஸ் டெல்டாவுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, நம்ம ஈக்குவேஷன் 2ல் இல்லை ஈக்குவேஷன் 2ல் கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு நமக்கு காமா ப்ளஸ் டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2ன்னு வருமா நமக்கு. ஓகேவா. சப்ஸ்டியூட் பி ஈக்குவேஷன் இன் 3ன்னு சொல்கிறோம். இந்த பி ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரி, தேர்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ ஈக்குவல் டு காமா டெல்டா ப்ளஸ் மைனஸ் பி பை 2 மைனஸ் பி பை 2. சரி, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் டெல்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ. சரி, அப்போ பின்னமா வரும் நமக்கு இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு 2 4. சரியா, ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா சரி ஆல்ஃபா பீட்டா. ஓகே, q ஈக்குவல் டு காமா டெல்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்த ஆல்ஃபா பீட்டா மெத்தடில் ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் q மைனஸ் பி ஸ்கொயர் பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு த ஈக்குவேஷன் சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 4. சரியா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 4. சரியா, ஈக்குவேஷன் 4 மைனஸ் ஆர் த ஈக்குவேஷன் 4 இங்கே தான் என்ன இருக்குது. சரியா, அது அப்படியே எழுதியிருக்கோம். சரி, அதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ தெரியும், அதே மாதிரி காமா ப்ளஸ் டெல்டாவோட வேல்யூவும் நமக்கு தெரியும். சரியா, அப்போ மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு காமா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா அது எழுதியிருக்கோம். சரியா, இப்போது இதே மாதிரி காமா டெல்டா ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூன்னு நமக்கு தெரியும், ஈக்குவேஷன் சியில் இருக்குது. அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா, இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் எதாவது கொடுத்துக்கோங்க. சரியா, இது சப்போஸ் ஈக்குவேஷன் நம்பர் டின்னு எதாவது கொடுத்துக்கோங்க. சப்ஸ்டியூட் இன் டின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் சி இன் ஈக்குவேஷன் டின்னு சொல்லிட்டு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து மைனஸ் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா, அப்போது மைனஸ் ஆர் ஈக்குவல் டு பி பை 2 இன்ட்டு 4q மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஆர் ஈக்குவல் டு 4pq மைனஸ் pq டிவைடட் பை 8. 8r that is equal to 4pq minus p cube that is equal to p cube plus 8r that is equal to 4pq. சரியா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கம்மா.
என்ன கொடுத்துருக்காங்க, ஷோ தட் the four roots alpha comma beta comma gamma comma delta of the equation x power 4 plus px cube plus qx square plus rx plus s equal to 0 will be connected by the relationship alpha plus beta plus gamma delta equal to 0 ன்னு சொல்லியிருக்காங்க. such that நம்ம prove that or such that வேணா prove that சொல்லிக்கோங்க. p square x plus r square that is equal to 4pqs ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க இப்போ சொல்யூஷன். given that வந்து என்ன கொடுத்துருக்காங்களே ஈக்குவேஷன் அதை அப்படியே எழுதிக்கும். x power 4 plus px cube plus qx square plus rx plus s equal to 0. that is equation 1. ஆக்சுவலாக இது வந்து எப்படி போகணுன்னா, காமா வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா டெல்டா. ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா எப்படி போடணும், காமா டெல்டா ஈக்குவல் டு 0. அது ஆர் கிடையாது, காமா. சரியா? அதே மாதிரி இது எஸ் கிடையாதுமா, இது டெல்டா. சரியா? கிவன் தட் என்ன ப்ரூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிக்யூ okay pqs plus r square that is equal to 4pqs ன்னு போட்டு ப்ரூவ் பண்ணோம். given that x cube plus px cube x power 4 plus px cube plus qx square plus rx plus delta equal to 0. that is the equation 1. let the roots are alpha beta gamma delta ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா காமா டெல்டா. சரியா? given that alpha beta plus gamma delta equal 0 ன்னு சொல்லியிருக்காங்க. that is the equation ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? x power 4 plus px cube plus qx square plus rx plus delta. இது rx கிடையாது, அது rx plus delta மாதிரி. சரி, rx plus s equal to that is equal to நமக்கு 4 ரூட்ஸ்னால என்ன எடுத்துக்கணும், x minus alpha x minus beta x minus gamma. சரியா? இது காமா, இது வந்து டெல்டா. சரியா? ஓகே ஓகே இப்போ என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது ஒவ்வொரு டேர்மையும் ஒவ்வொரு தடவை ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஒவ்வொரு டேர்ம் எடுத்துகிட்டு 4x³ மைனஸ் எக்ஸ் டெல்டா ப்ளஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மையும் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ண காமா எக்ஸ் ப்ளஸ் காமா டெல்டா சொல்லிட்டு ஒவ்வொரு டேர்மும் ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு தி ஹோல் டேர்ம், நெக்ஸ்ட்டு எக்ஸ் பீட்டா இன்ட்டு ஹோல் டேர்ம் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஹோல் டேர்ம் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஹோல் டேர்ம் ஒவ்வொரு டேர்மும் ப்ரூவ் பண்ணிங்கன்னா அதில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் தனியாக, நம்ம எக்ஸ் பவர் 4 தனியாக, எஸ் எக்ஸ் க்யூப் எல்லாம் இதெல்லாம் வருது எக்ஸ் க்யூப், அதெல்லாம் நம்ம எக்ஸ் க்யூப் வெளியே வச்சுட்டு உள்ளே நம்ம எழுதணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா வரும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா ப்ளஸ் டெல்டா பீட்டா ப்ளஸ் பீட்டா டெல்டா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் எக்ஸ் டேர்ம் தனியாக, அது கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியாக. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேட்டிங் அது இன்னும் போட்டோம் இல்லையா, அதே தான் வரும். சரி, இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது போன ப்ராப்ளமுக்கு என்ன வருந்துச்சோ அதே தான் திருப்பி வரும். ஓகேவா? ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ணுறது தான் வேறு. ஓகேவா? அப்போ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ பி ஈக்குவல் என்னமா எடுப்பீங்க, எக்ஸ் க்யூப் மட்டும் என்ன ஒரு நமக்கிடும் இதுலேயும். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த இதுலேயும் எக்ஸ் க்யூப் தனியாக எழுதியிருக்கோம். சரியா? எக்ஸ் க்யூப்னா நமக்கு என்ன வரும், பி ஈக்குவல் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டான்னு வரும். சரியா? அப்போது மைனஸ் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா, தட் இஸ் ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா நம்ம வரும், அதில் க்யூன்னு வரும். இதில் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன வரும் நமக்கு, ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா ப்ளஸ் காமா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டான்னு வரும். ஓகேவா?
ஓகேவா? அப்போ Q ஈக்குவல் டு நம்ம வந்து ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா தட் இஸ் ஈக்குவேஷன் 2ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம் தனியாக எழுதியிருக்கோம். சரி, எக்ஸ் டேர்ம் முன்னாடி டேர்ம் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் இருக்குது இல்லையா, அந்த ஈக்குவேஷன் இதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் பின்னு எதாவது கொடுத்துக்கோங்க. அந்த பியில் பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தனியாக, அப்புறம் கான்ஸ்டன்ட் தனியாக. ஈக்குவேட்டிங் த கான்ஸ்டன்ட் போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா தட் இஸ் ஈக்குவேஷன் 5ன்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ அந்த ஈக்குவேஷன் ஏல ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா டெல்டா தட் இஸ் ஈக்குவல் 0 தட் இஸ் ஈக்குவேஷன் ஏ. புட் ஏ இன் ஈக்குவேஷன் 3. Q equal to alpha plus beta gamma plus delta and the put alpha beta equal to minus gamma delta in equation 4. சரியா? in equation 4ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம். ஓகேவா? என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு? அப்போது மைனஸ் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு காமா டெல்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமா ஸ்கொயர் இன்ட்டு டெல்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் காமான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ரெண்டுத்தில் காமா டெல்டா காமனாக வெளியே எடுத்துருக்கோம். சரி, காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா பீட்டா மைனஸ் காமா ப்ளஸ் டெல்டான்னு சொல்லிட்டோம். ஸ்கொயருங்க இதில் நம்ம ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுல ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து நமக்கு ஆர் ஸ்கொயர் இருக்கும் காமா டெல்டா ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் டெல்டான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகேவா? என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போது ஆர் ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனில் இதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. 7 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. சரியா? கொடுத்துட்டு இதில் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் காமா டெல்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குதாம்மா இது. சரியா? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன வரும் நமக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? சரியா? இப்போ என்ன வரும் நமக்கு? அப்போ இது ஆர் ஸ்கொயர் இன்ட்டு காமா டெல்டா ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு அப்போ அது எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வரும் இல்லையா நமக்கு? அதுதான் அங்கே எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். இதை இந்த மாதிரி எழுதலாமா பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை இப்போ இந்த மாதிரி எழுதலாமா? இந்த மாதிரி எழுதலாமா? எல்லாமே சேம் தானே வரும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் டெல்டான்னு எழுதலாமா? ஓகேவா? Q ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஈக்குவேஷன் 2லே கொடுத்துருக்கோம் நம்ம. Q ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். சரியா? அப்போ என்னம்மா வருது உனக்கு? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் டெல்டா மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் கியூப் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டான்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ நம்ம ஃபைனலாக ஃபைண்ட் அப் பண்ணதையும் அதில் நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சரியா? அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு காமா டெல்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இப்போ இதுக்கும் நம்ம வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ கூட நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். சரியா? இது நம்ம எங்கே ஃபைண்ட் அப் பண்ணியிருக்கோம்? நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்யூன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது பாருங்கள், இதுக்கு என்னம்மா சப்ஸ்டிட் பண்ணலாம்? பின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அங்கே பி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு அதே மாதிரி இதுக்கு க்யூன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு காமா டெல்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4பி க்யூன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். சரியா? பி ஸ்கொயர் வந்து நம்ம எழுதியிருக்கோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு உனக்கு இதிலே கொடுத்துருக்குறேன் நான். சரியா? அப்போது ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் காமா டெல்டா இன்ட்டு காமா டெல்டா பி ஸ்கொயர் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இங்கே பாருங்கள், காமா டெல்டா இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 4pq. சரியா?
ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு காமா டெல்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம், காமா 2 காமா டெல்டா இருக்குது இல்லையா. அப்போ இதில் லாஸ்ட் டேர்மில் காமா டெல்டாக்கு ஈக்குவல் டு தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லலாம் இல்லையா. அதான் சொல்லியிருக்காங்க. ஆல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காமா டெல்டா அண்ட் காமா டெல்டா இருக்கிறதுல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோமா, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். காமா அதே மாதிரி காமா டெல்டாவுக்கு வந்து ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாமா, அதுதான் அங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா. பி ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 4pqன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். சரியா. இது நம்ம ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்திருக்கு இல்லையா, எஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம், மைனஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ப்ளஸ் 4pq எஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா. அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 4pq எஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சமேஷன் ஆல்ஃபா. சரி, சமேஷன் ஆல்ஃபா வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. இது ஃபார்முலாஸ் தான்மா. நெக்ஸ்ட் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா காமா டெல்டா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டான்னு சொல்லியிருக்கோம். அதே சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா காமா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டான்னு சொல்லியிருக்கோம். சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டான்னு சொல்லியிருக்கோம். சமேஷன் ஆல்ஃபா கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ப்ளஸ் காமா cube that is equal to alpha plus beta plus gamma that is equal to alpha plus beta plus gamma whole square minus 3 into alpha beta beta gamma gamma alpha plus 3 alpha beta gamma. சரியா. summation alpha square beta that is equal to alpha plus beta plus gamma into alpha beta plus beta gamma gamma alpha minus 3 into alpha beta gammaன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா. அதே மாதிரி என்ன ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா காமா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு சொல்லியிருக்கோம். ஓகே. அதே வந்து சமேஷன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துச்சுன்னா சமேஷன் ஆல்ஃபா இன்ட்டு சமேஷன் பீட்டா மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா. அதே சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா சமேஷன் ஆல்ஃபா மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. சரி. சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா மைனஸ் 6 சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே. இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் alpha beta gamma be the roots of the equation alpha x cube plus p x square plus qx plus gamma that is equal to 0. Find the value of subdivision நமக்கு summation alpha square. Second subdivision summation alpha square beta. Third subdivision summation alpha square beta square. சரியா. given alpha beta gamma be the 3 roots of the equation x cube plus p x square plus qx plus r equal to 0 ன்னு சொல்லியிருக்கோம். சரியா. இப்போ நமக்கு சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயரோட ஃபார்முலா உனக்கு ஏற்கனவே தெரியும். சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் இல்லையா. சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர்னா எதுமா நம்ம ஃபார்முலா 5th ஃபார்முலா. சரி. அந்த 5th ஃபார்முலாவை அப்படியே எழுதிடுங்க. ஓகே. எழுதிட்டு உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஃபைண்ட் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னா அது வந்து என்னமோ நமக்கு வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்ட் பி மைனஸ் பி பை ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். சரியா. மைனஸ் பின்றது என்ன நமக்கு மைனஸ் பி டிவைடட் பை ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம். ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஓகே என்னம்மா அது மைனஸ் பி ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா இந்த செகண்ட் டேர்மை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு டேர்மை வந்து ஏன்னு சொல்கிறோம் டிவைடட் பை 1 அப்போ மைனஸ் பியா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கோஷன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன வரும் நமக்கு பி வருமா நமக்கு மைனஸ் பி பை ஏ அப்போது பி பை ஏ 1 அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு சொல்லிட்டுருக்காங்க தட் இஸ் ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது நமக்கு என்ன வேணும் நமக்கு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா சரியா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பை ஏ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பை ஏ சின்றது தேர்ட் டேர்ம் சரியா சி வந்துன்னா கோஷன்ட் ஆஃப் எக்ஸ் தான் உனக்கு வந்து சின்னு சொல்கிறோம் ஓகே அப்போ க்யூ பை ஏ வந்து என்ன நமக்கு 1 அப்போ க்யூ ஓகேவா ஆல்ஃபா பீட்டா காமா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி இப்போ மைனஸ் ஆர் பை 1 மைனஸ் ஆர் ஓகேவா அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் மைனஸ் இதுதான் உனக்கு வந்து சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயரோட ஃபார்முலா இப்போ நம்ம ஃபைண்ட் அப் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவுக்காக தான் நம்ம இவ்வளோவும் நம்ம ஃபைண்ட் அப் பண்ணுறோம் ஓகேவா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எதுக்காக ஃபைண்ட் அப் பண்ணோம் இங்கே ஃபைண்ட் அப் பண்ணோம் இல்லையா ஈக்குவேஷன் அது இதுக்காக தான் நம்ம ஃபைண்ட் அப் பண்ணோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா பீட்டாக்கு தான் இந்த க்யூ இது ஈக்குவேஷன் 2 நம்ம ஃபைண்ட் அப் பண்ணோம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 2க்யூன்னு வந்திருக்கு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா காமா சரி இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அப் பண்ணி வச்சுருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா இதுக்கு க்யூ ஓகேவா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆர் இதுக்காக தான் ஜென்ரலாக நம்ம ஃபைண்ட் அப் பண்ணி வச்சுட்டுருந்தோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா இப்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி மைனஸ் பி இன்ட்டு க்யூ மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் ஆர் சரியா இப்போ மைனஸ் பி க்யூ இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3r சரி மைனஸ் பி க்யூ 3r ஓகேவா என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு இப்போ ஃபைனலாக என்ன வந்திருக்கு நமக்கு சமேஷன் இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அப் பண்ணோம் நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ஃபார்முலா என்னம்மா உனக்கு இங்கே என்ன ஃபைண்ட் அப் பண்ணணும் நம்ம தேர்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் சரி தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க உனக்கு ஆல்ஃபா பீட்டா இங்கே என்ன ஃபார்முலா இங்கே என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியா என்ன ஃபார்முலா நமக்கு இது ஆல்ஃபா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு காமா ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா காமா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சரியா இதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம க்யூன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அப் பண்ணி வச்சுருக்கோம் க்யூ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமாவோட ஃபார்முலா என்ன நமக்கு மைனஸ் ஆர் அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ வந்து மைனஸ் பி சரி க்யூ ஸ்கொயர் இன்ட்டு க்யூ ஸ்கொயர் மைனஸ் 2rpன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அப் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஓகே கேர்ள்ஸ் அப் டு திஸ் டாபிக் ஓகே we will see in the next class okay thank you girls இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான்மா உங்களுக்கு புரியும் சரியா நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா புரியாது ஓகேவா சரியா ஓகேவாம்மா நீங்களா ஒவ்வொன்றுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நான் ஹோம் ஒர்க்கும் கொடுக்குறேன் சரியா நீங்களா ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு சம்மாக பாருங்கள் சரியா அப்போ தான் ஆன்சர் வந்து உனக்கு கரெக்டாக வரும் ஓகேவா
ஓகே கேர்ள்ஸ், தேங்க்யூம்மா.